வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து ஸ்காலர்ஷிப் தரேன்றாங்க சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ தருவாங்க அப்படின்ற டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருக்குது. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், 11 and 12 நீட் ஜிக்கான கோர்சஸ், தென் ஒரு +2 முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிராஷ் கோர்ஸ், இல்லை +2 முடிச்சுட்டு 1 year வெயிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீட்டுக்கும் சரி, இன்ஜினியரிங் ஐஐடி ஜேஇக்கு போகணும் அப்படின்னாலும் ஒரு 1 year ட்ராப்பர்ஸ் இல்லைனா ரிப்பீட் பண்ணுற கோர்சஸ் வந்து இருக்குது. யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா கீழே வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் ஃபில் பண்ணி உங்களுடைய நேமு, என்ன படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் வேணும், ரைட்டா, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இதை கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, வீட்டில் நான் இப்போ வந்து சப்போஸ் நான் தான் படிக்கிறேன்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. அப்படின்றப்ப எங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவோ, எங்கள் அம்மா சைட்லோ இல்லை எங்கள் அப்பா சைட்லையோ என்ன பண்ணியிருக்கணும், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இருந்திருக்கக்கூடாது. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அண்ணனோ என்னுடைய அக்காவோ இல்லை என்னுடைய தங்கச்சியோ எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகிருக்கக்கூடாது. ரைட்டா, வீட்டில் யாரும் கிராஜுவேட் இருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஜுவேட்டாக படிக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் இது. ரைட்டா, இது நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு தாசில்தார் ஆஃபீஸில் போய் அவங்க கேட்குற டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து அதில் கேட்பாங்க, ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு. அப்போ ஆமாம் எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா அட்டாச் பண்ணிடணும். யாருக்கு கொடுப்பாங்க? எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், பிபிஎஸ்சி, இது இல்லாமல் அக்ரி பண்ணுறவங்க, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் இருக்கும். சார் எவ்வளோ சார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸில் கவர்மெண்ட் இது என்ன காலேஜஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்க, கவர்மெண்ட் சீட் எடுத்துருக்கணும், இல்லைனா பிரைவேட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் சீட், மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் எலிஜிபிள் கிடையாது. ரைட்டா, இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு தருவாங்க? பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டோ இல்லைனா கவர்மெண்ட் சீட் எடுத்தவங்களுக்கு தான் இந்த ஃபீஸ் வந்து எலிஜிபிலிட்டி. ரைட்டு, எவ்வளோ சார் பிரைவேட் காலேஜில், சப்போஸ் நான் மெடிக்கல் காலேஜில் 4.5 லட்சம் ரூபாய் ஆச்சே, எவ்வளோ சார் கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் காலேஜ் 18,610 ரூபா தானே சார் ஃபீஸ்னா, 50% வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரைவேட் காலேஜில் 4.5 லட்சம் ரூபாய், அப்போ 4.5 லட்சம் ரூபாய் இல்லை 50% 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமானா கிடைக்காது, 1.25 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா, அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னா 4.5 வருஷத்துக்கு மெடிக்கல் காலேஜில் கொடுப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேக்ஸிமமாக 25,000 பெர் இயர் கொடுப்பாங்க. யார்கிட்ட சார் கொடுப்பாங்க? எங்கிட்ட நான் அப்ளை பண்ண எனக்கு டைரெக்டாக கொடுத்துருவாங்களா என்ன? காலேஜோட இதுக்கு தான் வரும். காலேஜுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா காலேஜ் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே இப்போது அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு அதில் கேட்ட காலத்தில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிலிட்டி வந்துடும். ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ரைட்டா, தேங்க்யூ.